வணக்கம். அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். குறள் தோன்றிய காலத்தையும் இடத்தையும் கருத்தில் கொண்டு இவ்வதிகாரத்துள் வரும் 10 காதல் கவிதைகளை தலைவன் கூற்றாகவோ தலைவி கூற்றாகவோ அறிந்து கொள்க. அலர் அறிவுறுத்தல். அலர் என்பது அகப்பொருள் கலைச்சொல். காதலர்களை பற்றிய ஊரார் பேச்சு என்பது பொருள். குறள் எண் 1141 அலர் எழ ஆர் உயிர் நிற்கும், அதனை பலர் அறியார் பாக்கியத்தால். பாக்கியம் நற்பேறு. எம் காதலை பற்றி ஊரார் அலர் பேசுவதால் உயிர் போகாமல் இருக்கிறது. எம் நல்வினை பயனால் அதை பலரும் அறியாமல் இருக்கின்றனர். அலர்வாய் பெண்டிர் என்றும் அம்பல் மூதூர் அம்பல் சேரி அழுங்கல் ஊர் என்றெல்லாம் அலர்மொழி அலர் பேசும் ஊரார் பற்றிய விரிவான அகப்பாடல்கள் சங்க அக இலக்கியத்தில் உள்ளன. வம்பு பேச்சு தலைமக்கள் காதலை வளர்ப்பவை, வாழ்விப்பவை. குறள் எண் 1142 மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர். மலரன்ன கண்ணாளின் நட்பை பெற்றபின் அவளை பெறுவது அருமை உடையதாக இருந்தது. இந்த ஊரார் அலர் தூற்றுவதால் இனி அவள் எனக்கு கிடைப்பது எளிதாகும். அலர் எனக்கு என் காதலியை தந்தது என்கிறான் குறள் தலைவன். குறள் எண் 1143 உராதோ ஊரறிந்த கவ்வை, அதனை பெறாது பெற்று அன்ன நீர்த்து. ஊரறிந்த கவ்வை உராதோ. அலர்மொழி என்பது தலைமக்களை இணைத்து ஊரார் பேசும் வம்பு மொழி. தலைமக்களின் களவொழுக்கத்தை வெளிப்படுத்தும் மொழி அலர். காம புணர்ச்சிக்கு பின் தலைமக்கள் வாழ்வு அலரால் கற்பு ஒழுக்கமாக மாறுகிறது. ஊர் அறிந்த கவ்வை எங்களுக்கு உண்டாகாதோ. அந்த அலர் பெற முடியாத கிடைத்தற்கரிய அருமை உடைய அவளை எனக்கு எளிதாக பெற்று தந்தது போன்ற இன்பம் தருகிறது என்பது தலைவன் கூற்று. குறள் எண் 1144 கவ்வையான் கவ்விது காமம், அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. கவ்வை அலர், கவ்விது அலர் நிரம்பியது. அலரினால் மலர்வது காமம். அலர் காமத்தை மேலும் மேலும் மிகுவிக்கின்றது. எம் காமம் ஊராரின் அலர் தூற்றலால் வளர்கின்றது. அலர் இல்லை என்றால் அது தன்மை இழந்து பொலிவிழக்கும். தவ் என்னும் தன்மை இழந்து அலரின்றேல் காமக்கூட்டம் சிறக்காது. பூனை இருக்கும் இடத்தில் தான் எலி பேரன் பேர்த்தி எடுக்கும் என்னும் பழமொழி நினைவுக்கு வருகிறது. குறள் எண் 1145 கழித்தொறும் கள் உண்டல் வேட்டு அற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது. கள் குடிப்பவர் கள் குடித்து மயங்க மயங்க கள் குடிப்பதை விரும்புவது போல காமம் அலரால் வெளிப்பட இனிதாகின்றது, இன்பம் தருகிறது. காமம் வெளிப்படும் தோறும் இனிது என்பது காதலர் மொழி. குறள் எண் 1146 கண்டது மன்னும் ஒரு நாள். அலர் மன்னும் திங்களை பாம்பு கொண்டற்று. மன்னும் மண் கூட்டல் அசைநிலைகள். காதலனை ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். அவ்வழி எழுந்தது அலர். திங்களை பாம்பு விழுங்கிய செய்தி போல ஊரெங்கும் பரவிவிட்டது. ஊரார் அறிந்து விட்டனர். நிலவை பாம்பு விழுங்குவது பற்றி அறிவியல் உலகம் 1000 சொன்னாலும் காதல் பாடும் கவிஞர்கள் தன் கவிதைக்கு ஏற்றவாறு நிலவை கொண்டு வந்து கவிதைக்குள் நிறுத்தி விடுகின்றனர். அலர் பரவுவதற்கு ஓர் அழகிய இயற்கை நிகழ்வு ஓமையாக வந்துள்ளது. குறள் எண் 1147 ஊரவர் கவ்வை எரு ஆக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். இந்நோய் காம நோய். இக்காம நோய் ஊராரின் அலர்மொழி எருவாகவும் அன்னையின் கடும் சொல் நீராகவும் கொண்டு செழித்து நன்கு வளர்கிறது. இக்கவிதை காம நோயை பயிராகவே உருவகம் செய்து விடுகிறது. எனவேதான் ஊராரின் அலர்மொழி உரமாகவும் அன்னை மொழி நீராகவும் கொண்டு வளர்கிறது என குறிப்பிடுகிறது.
குறள் எண் 1148. நெய்யால் எரி நுதுப்பேம் என்று அற்றால் கவ்வையான் காமம் நுதுப்பேம் எனல். அலர்மொழியால் காமத்தை அவித்து விடலாம் என நினைப்பது எரிகின்ற நெருப்பை நெய்யினால் அவித்து விடுவோம், அணைத்து விடுவோம் என கருதுவதற்கு ஒப்பாகும். அலர் காம நோயை வளர்க்கும். நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, காமத்தை அலர்மொழியால் அவிக்க முடியாது என்பது கவிதை பொருள். குறள் எண் 1149. அலர்நாண ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார், பலர்நாண நீத்த கடை. தலைவி தலைவனின் கூற்றை கொண்டெடுத்து மொழிவதாக இக்கவிதை காட்டுகிறது. பொருள்: ஒல்வதோ முடியுமா, அஞ்சல் ஓம்பு அஞ்சாதே, பலர் தோழி செவிலி ஆகிய தலைவியின் சுற்றம், நீத்த கடை நீங்கிய பொழுது, அலர் பேசும் உறவுகளின் முன்பு அவர் நாணும்படியாக அலர்மொழிக்கு அஞ்சாதே என்று அறிவுறுத்திய தலைவன் பிரிந்த பிறகு ஊரார் அலர்தூற்றலுக்கு ஏன் அஞ்ச வேண்டும் என்கிறாள் தலைவி. உறவையும் பிரிவையும் உணர்ந்த தலைவி. குறள் எண் 1150. தாம் வேண்டின் நல்குவர் காதலர், யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். யாம் விரும்பியபடி இவ்வூர் அலர்தூற்றுகிறது. இனி நிகழ்வது இருவீட்டாரின் இசைவு, மணவிழாதான். என் காதலரும் மண வாழ்க்கைக்கு வேண்டுவன செய்து என் பிரிவு துயரை நீக்குவார்